மாசுதாக்கா மேடமுக்கு ரொம்ப பிடிச்ச பேப்பர் பேக். ஒரு வழியா கஷ்டப்பட்டு எனக்கு பிடிச்ச கடையை கண்டுபிடிச்சு எனக்கு பிடிச்ச பிராண்டை நான் வாங்க போறேன். இந்த இடத்துக்கு பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட கனவை யாராலையும் கலைக்க முடியாது. சரி, உள்ள போலாம். என் லட்சியத்தை நிறைவேற்ற போறேன். என்ன மேடம் இங்க படி இருக்கு, கொஞ்சம் பாத்து வந்திருக்க கூடாதா? உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? அது எனக்கு தெரியுங்க. தரையில ஏதோ கிடந்த மாதிரி இருந்தது, அதை கீழே படுத்து நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். மலிவானதா வாங்கணும், மலிவானதா வாங்கணும். அப்பதான் நம்ம பட்ஜெட்ல துண்டு விழாம இருக்கும். எல்லாம் 20,000 30,000க்கு மேல இருக்கே. நம்ம ரேட்டுக்கு ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி போடு, எனக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு சிக்கிடுச்சு. எனக்கு கேச்சைனா இதுக்கு அவ்வளவு விலை. ஆனா இதை விட்டா மலிவானது வேற எதுவும் இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இதையே வாங்கிக்கிறேன். எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே மேடம், அப்படியே செஞ்சிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இதை விட பெரிய பேக்ல போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். ஓகே மேடம். இவ்வளவு பெரிய பேக் உங்களுக்கு போதுமா சொல்லுங்க? ரொம்ப நன்றி. கிடைச்சிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சூப்பர் பிராண்ட பார்த்தாங்கன்னா எல்லாரும் வாய பொளந்துருவாங்க. இந்த பேக்கையும் இதோட கலரையும் இதோட லோகோவையும் மினுமினுக்கிறதையும் எல்லாரும் கவனிப்பாங்க. இத ஸ்கூலுக்கு கொண்டு போகணும். ஆஹா, இதோட குவாலிட்டியே குவாலிட்டி. அச்சச்சோ, இதை எடுக்கிறதுக்கு நான் சுத்தமா மறந்து போயிட்டேனே. மெதுவா மெதுவா பாத்து. அவ்வளவுதான். இங்க இங்க இந்த பேக்கை வச்சு இன்னும் ஒரு மாசத்துக்கு நம்ம ஸ்கூல்ல பில்டப் பண்ணிக்கலாம். ஆஹா. ரொம்ப முக்கியம். சாரி சாரி. நாளைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டியா? அப்புறம் இது இல்ல அது இல்ல காலையில என்கிட்ட கூட சொல்லிட்டு இருக்காத. இப்பதான் ஞாபகம் வருது. ஆமா ஆமா ஆமா, யோசினாக்கா மேடம் இருக்காங்களே, நாளைக்கு எங்க ஸ்கூலுக்கு வரும்போது பேப்பர் பேக்கை கொண்டு வர சொன்னாங்க. அதை வச்சு முகமுடி செய்வோம். எடுத்து பேப்பர் பேக்கா? ஓ, இவ்வளவு பேப்பர் பேக்கா? இத பார்த்தாலே தெரியுது நீங்க தண்ணியா காசை கரைச்சிருக்கீங்க. ரொம்ப பேசாத. எது வேணும்னு சீக்கிரமா சொல்லு. இது எனக்கு ஓகேமா? அதெல்லாம் கிடையாது. இது ரொம்ப ஸ்பெஷலான பிராண்ட் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பேக் இனிமே கிடைக்கவே கிடைக்காது. அப்ப இது? அதுவும் கிடையாது. ஏன்னா அது ரொம்ப விலை அதிகமான பேக். அப்ப இதாவது ஓகேமா? அது கேக் வச்சு எடுத்துட்டு போறது. அதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது ஷின்சான். அப்ப எதுதான் எடுத்துட்டு போறது? எது கொடுக்கறது? இது இது கொடுக்கலாமா? என்னது? இதை எடுத்துறியா? அட ஷின்சான், குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். இன்னைக்கு நான் லஞ்ச் செஞ்சு கையோட கொண்டு வந்துட்டேன். அப்படியே விஷயம். ஆனா எங்க வைக்கிறதுன்னு தான் தெரியல. இப்பதான் நான் கவனிக்கிறேன். இது ரொம்ப ஃபேமஸான பிராண்ட் ஆச்சு மேடம். அட ஆமால, நான் இதை எதுக்காக கொண்டு வந்தேன் மறந்தே போயிட்டேன். ஓவரா பண்றாங்க. ஆமா, எதுக்கு அந்த பேக்கை கட்டி பேசிட்டு இருக்காங்க? அது பத்தி எங்கேயோ அவங்க ஏதோ பிரபலமான ஒரு கடையில ட்ரெஸ் வாங்கிருக்காங்களாமா. அதான் அந்த பிராண்ட் இருக்கிற பேக்கை கொண்டு வந்து சீன் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பேக்குக்கு இவ்ளோ அனபல் பண்றாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராண்டோட பேப்பர் பேக்ஸ் என்கிட்ட இருக்கே. அதனால நான் இது ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கல. லஞ்ச் எடுத்து வர ஏதாவது பேக் வேணும்னு தேடிட்டு இருந்தேன். அப்ப இது என் கண்ணுல பட்டுச்சு. அதான் கொண்டு வந்தேன். இந்த மாதிரி ஒண்ணு இது வரைக்கும் நீங்க பாத்துக்க மாட்டீங்கல்ல. இவங்க லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வரதுக்காக இதை எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியலையே. அந்த பேக் ரொம்ப தான் பாதுகாப்புறாங்க. என்ன எல்லாரும் பேப்பர் பேக்ல முகமுடி செஞ்சு சரியா? இங்க பாத்தியா? சரி, நீங்க இங்க இருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். இது ரெடி பண்ணுங்க. ஏன் நல்லா அதுக்கு இப்படி ஆயிப்போச்சே. வேணுனே கேட்டு இப்படியாச்சு அப்படி ஆச்சு சொல்லிட்டு இருக்க. வாய்க்கிலேயே பேசுறல, அப்ப உன் பேப்பர் பேக்கை கொடு. நான் ஏன் கொடுக்கணும்? அப்ப வாய் மூடிட்டு சும்மா இருக்கணும். இவ்வளவு பேசுறியே, வரும்போதே ஒண்ணுக்கு ரெண்டா கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? எங்க அம்மாவுக்கு எந்த பேப்பர் பேக்கை கொடுத்து அனுப்புறதுன்னு ஒரே குழப்பம். அப்படின்னா டீச்சர்ஸ் ரூமுக்கு போங்க, ஏதாவது இருக்கும் போய் எடுத்துக்கோ. ஏன் இப்படி பண்ண? பொறுப்பே இல்ல கசாமா, உனக்கு எதுவும் ஒழுங்கா செய்ய தெரியல. சும்மா இருக்கிறவன கடுப்பேத்தி விட்டுட்டு பொறுப்பு அதை இதுல பேசிட்டு இருக்க. ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா? இல்ல இந்த செஞ்சான் தான். செய்யறேன் செஞ்சுட்டு மத்தவங்க மேல பழிபடாத கசாமா. பண்றதுல பண்ணிட்டு இப்படி சொல்லிட்டு மேய்க்க போய் சொல்லாத செஞ்சான். நான் மிஸ் போய் எடுக்க போறேன். நீ வந்தா வா ரெடி போ. இரு நானும் வரேன். நானும் வரேன். இதோ வந்துட்டு. நம்ம முடிங்க எப்படி? போய் நாமளே போலாம். உள்ள வரலாமா மேடம்? இங்க யாருமே இல்ல போல இருக்கு. மாட்டுக்கா மேடம் டேபிள்ல இருந்து எனக்கு ஒரு சூப்பர் பேப்பர் பேக் கிடைச்சிருக்கு. இத பாரு செஞ்சான், அவங்களுடைய அனுமதி இல்லாம அதெல்லாம் எடுக்கிறது தப்பு. இது உனக்கு கிடைக்கலன்ற பொறாமையில தானே இப்படி எல்லாம் பேசுறேன். எனக்கு கூட பொறாமை கிடையாது. அது பாத்தீங்களா, இந்த பிராண்ட் ரொம்ப பிரபலமானது. அட ஆமாப்பா, புரிஞ்சு போச்சு. மாட்டுக்கா மேடம் கண்டிப்பா இது ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாப்பாங்க. இந்த பேப்பர் பேக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நம்ப முடியலையே. நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பசங்களா? நல்ல நேரத்துல வந்தீங்க மாட்டுக்கா மேடம். இந்த பேக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே, நசமாவா? அத எதுக்காக எடுத்தேன்? இங்க கொடு. இந்தாங்க மிஸ். இந்தாங்க வாங்கிக்கங்க.
கொஞ்சம் விட்டுருந்தா அது ஷின்சானுக்கு ஒரு வழி பண்ணிருப்பா. ரொம்ப நன்றி. ஆமா, என்ன நடக்குதுங்க? அது ஒண்ணு இல்ல யோசினாக்கா மேடம், நம்ம மாட்சுதாக்கா மேடம்க்கு ரொம்ப 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 பிடிச்ச இந்த பேப்பர் பேக்க அவங்க கிட்டயும் ஒப்படைச்சிட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க ஷின்சான்? இந்த பேப்பர் பேக்ல இது ஒரு விஷயமா? நான் இத சும்மா வச்சிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். என்னது இப்படி கழட்டி அடிக்கிறீங்க? நான் அப்பவே நினைச்சேன் இது வந்து சாதாரண பேப்பர் பேக் தானே. இதுக்கு போய் அவ்வளவு பில்டப் பண்ணுவாங்களா என்ன? ஆமாமா, இந்த பேப்பர் பேக் எல்லா கடையிலயும் சாதாரணமா கிடைக்குது தானே. அப்ப சரி என்கிட்ட கொடுங்க. எனக்கு கொடுங்க. இது பாரு ஷின்சான், இந்த பேக் மாட்சுசாக்கா மேடம்க்கு ரொம்ப ஸ்பெஷலானது. நீ அதை எதுவும் பண்ண கூடாதுன்னு. அதனாலதான் இப்படி ஓவரா சீன் பண்றாங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இந்த நீ இதை வச்சுக்க. எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. வாங்கிக்க. இந்த எடுத்துக்க பாருங்க.